ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜனப்பிரியாவுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு ஒரு பிசியோதெரப்பி மாதிரி உள்ள பொருள் வாங்கத்தே போனேன். நெக் பெயின், பேக் பெயின், இதுகளுக்கு கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, கையிலேயே மசாஜ் பண்ணுறது மாதிரியான பொருட்கள். அது மீஷோவில் இருக்குது. பட் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் என்ன பண்ணேன், ஜனப்பிரியாவில் போய் வாங்குவோம் அப்படின்ட்டு போனேன். ஏன்னா மீஷோவில் உள்ள பொருள் என்னுடைய பையன்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் ஒர்க்கு பார்க்குறதுனால இப்போ அவன்கிட்ட கேட்க முடியலை. சரின்னு சொல்லிவிட்டு ஜனப்பிரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நான் கேட்ட பொருள் இல்லை. ஒன்றே ஒன்று இருந்துச்சு, உட்டில் இருந்துச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்த பொருள் அதில் இல்லை. அதோட சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இந்த பொருட்கள்லாம் இல்லை. அதனால் இந்த பொருள் எடுத்துட்டு வந்தேன். ஜனப்பிரியாவில் பார்த்திங்கன்னா பேக்லாம் கேட்டு பார்த்தேன். நம்மகிட்ட லேடிஸ் போனால் பேக்கு, செப்பல், கிளிப்பு, வளையல், இந்த மாதிரி பொருட்கள் முன்னாடியை விட என்னுடைய ஏஜில் விட இப்போ தான் நான் விரும்பி வாங்குகிறேன். ஏன்னா அப்போலாம் நான் வாங்குறது கிடையாது, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நான் யூஸ் பண்ணாத பொருள் கூட இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போ அந்தந்த செக்ஷனுக்கு ஆள் இருக்குது. இப்போ எனக்கு சில பொருட்கள்லாம் தெரியாதனால அந்தந்த செக்ஷனுக்கு ஆள் இருக்கிறதுனால நம்ம தெரியாத பொருள்களை அந்த பிள்ளைங்கள்கிட்ட கேட்டு கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் அது எங்கே இருக்குன்னு நான் பில்லு போடுற இடத்துல கேட்கவும் அந்தந்த இடத்துல ஆள் இருக்காங்க, போய் கேளுங்கக்கான்னு சொல்லிச்சு. அதனால் எனக்கு ரொம்ப அது வசதியாக இருந்துச்சு. அங்கே உள்ள ஆளுகள் பிள்ளைங்கள்ட்ட அதை கேட்டு வாங்குறதுக்கு. அப்புறம் கிளி போர்ஷன் அங்கேயும் போய் பொருட்கள் வாங்கினோம். இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.